அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னுடைய மனம் கனிந்த நன்றியோடு உங்ககிட்ட பேசுறேன். காரணம் என்னன்னா, நம்மளுடைய சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிருக்கு. ஒரு சில பேருக்கு இது ரொம்ப சிறிய எண்ணிக்கையா தோணலாம். ஆனா என்னுடைய வாழ்க்கை பயணத்துல இது ரொம்ப பெரிய வெற்றியா நான் நினைக்கிறேன். ஏன்னா இது என்னுடைய தனிப்பட்ட முயற்சிக்கான ஒரு சின்ன அங்கீகாரம். இன்னைக்கு ஃப்ரைடே கிளாஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா வந்த கையோட கிச்சனுக்குள்ளதான் நுழையிறேன். ஏன்னா நான் நேற்று நைட்டு எதுவுமே குக் பண்ணி வைக்காம போயிட்டேன். இப்ப மணி 12:30 இருக்கும். குழந்தைங்க 2 மணிக்கு வந்துருவாங்க. அதுக்குள்ள நான் சமையல் செஞ்சு முடிச்சுட்டு நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு குழந்தைகளை பிக்கப் பண்ண போகணும். வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும். நம்ம எல்லாருமே வெற்றியை வெவ்வேறு கோணங்கள்ல பார்ப்போம். ஒருவருக்கு பணமே வெற்றி, மற்றொருவருக்கு பதவியே வெற்றி. சிலருக்கு தங்களுடைய சின்ன சின்ன கனவுகளை அடைவதே வெற்றி, இன்னும் சிலருக்கு மற்றவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சா வெற்றி. அந்த வகையில எனக்கான வெற்றிங்கிறது என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய அனுபவங்களை, என்னுடைய பயணங்களை, என்னுடைய அறிவை யாரா ஒருவருக்கு பயனுள்ளதாக மாற்ற முடிந்ததுதான். நேத்து மினி விளாக்ல ஷேர் பண்ணியிருந்தேன். அமேசிங் ஓரியன்ட்ல இருந்து கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தேன்னு. நிறைய ட்ரை கருவாடு கிடைச்சது. ஆனா நான் இது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். காட் ஃபிஷ் அப்படின்னு போட்டிருந்தது, COD அப்படின்னு. நம்ம ஊர்ல கிடைக்கிற பண்ணை மீன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வகையை சார்ந்தது. ஆனா சரியான உப்பு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கருவாடு வகை இவங்க தண்ணிக்குள்ள கொஞ்ச நேரம் ஊற வச்சு அப்படியே எடுத்து சாலட்ஸ் கூட போட்டு பிரெட் கூட வச்சு சாப்பிடுவாங்களாமா. அந்த மாதிரி மெத்தட்ல தான் போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா நம்ம ஓகே இதை குழம்பு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் தாளித்து வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டு காயெல்லாம் போட்டுட்டு புளி பேஸ்ட்டு தான் நான் யூஸ் பண்ணினேன். ஏன்னா நான் பேஸ்ட் நான் வாங்கி வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி சீக்கிரமாக ஏதாவது செய்கிறப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த அவசரத்தில் புளி ஊற போட மறந்துடுவேன். அதனால் பார்த்திங்கன்னா ஓகே புளி பேஸ்ட் ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஸோ அதையும் நான் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணினேன். ஆனால் இதில் உப்பு போடுறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போடணும். ஏன்னா செம்ம உப்பு. எங்களால் என்ன பண்ணுறது, வாயிலேயே வைக்க முடியல. அந்த கருவாடு பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிடவே முடியல, அவ்வளோ உப்பு. அதை சாப்பாட்டு கூட வச்சு வச்சு தான் சாப்பிட்டேன். பெருசா ஸ்மெல் இல்லை. பார்த்தீங்களா கொஞ்சம் தொலை தொலைன்னு இருக்குல்ல. நம்ம ஊரில் இருக்கிற கருவாடெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே ஊற போட்டோம்னாலும் எடுத்து அப்படி நல்லா காஞ்சி வர்றதுனால நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இது கிட்டத்தட்ட மீன் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சால்ட்டியான ஃபிஷ் மாதிரி இருந்துச்சு. சால்ட்டி ஆனால் சூப்பராக இருக்கு. அப்புறம் இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையுமே எண்ணிக்கையால் அளக்கிறோம் இல்லை. ஒருத்தங்க ஒரு வீட்டுக்கு 2 வீடு வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோட பார்க்கிறதும் அவங்கள பெரிய ஆளுக அப்படின்னு நம்ம பொதுவாக நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வு, அதற்காக அவங்க எடுத்த முயற்சிகளோ அவங்களுடைய உழைப்போ நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது அப்படின்னா அந்த 2 வீடு அப்படிங்கிறது தான் கண்ணுக்கு தெரியுது.
அதனால எனக்குமே எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சது இந்த ஜர்னி வந்து இட்ஸ் நாட் ஈஸி அப்படிங்கிறது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், என்னோட கன்டென்ட்ட நான் யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டேன். யூடியூப் சேனல் இருக்கு அப்படிங்கிறதே என் கூட பழகுறவங்களுக்கே சில பேருக்கு தெரியாது. ரொம்ப ரேர் நான் வந்து இப்படி ஒரு சேனல் வச்சிருக்கிறேன் பாருங்க, செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றது. நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன், கைவிட்டு எண்ணிரலாம் ஒரு 4, 5 பேருன்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி நான் அனுப்பிச்சது ரொம்ப ரேர். அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய எண்ணங்களோட இணைந்தவங்க நீங்க எல்லாருமே. இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நான் வந்து நெறைய அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்குறேன். அந்த 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த இயர்ஸ்ல நெறைய லாஸ் பண்ணியிருக்கிறேன் நானு. ஆனா அது எல்லாத்தையுமே வந்து மறந்து ஒரு இடத்துல நான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யறேன் அப்படின்னா, அது இந்த ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா வந்து இடையில நிறைய பிரேக் கூட நான் எடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் வீடியோஸ் போடாம இந்த சேனல் இருந்திருக்கு. 6 மாசம் கண்டினியூஸாக போடுவேன், எகைன் ஒரு 3 months கேப் விட்டுருவேன். அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறேன். அதனாலேயே சேனலுடைய அல்காரிதம் வந்து அப்படியே டவுன் ஆகிடும், வியூஸ் போகாது. கூட இருக்கிறவங்க எல்லாம் எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வர்றப்ப எனக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எத்தனை வருஷமா வீடியோஸ் போட்டிருக்கிறேன் அப்படின்னு கேட்குறப்போ எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் அவங்க யாருக்குமே தெரியாதுல்ல என்னுடைய டஃப் ஜர்னி என்ன அப்படிங்கிறது. ஆனால் ஐ எம் ஆல்வேஸ் ப்ரௌட் அபவுட் மை செல்ஃப். இன்னைக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்னு வந்தப்போ கூட நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு எனக்கு வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு. நான் இதுக்காக நான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். ஆனால் அது எதை கொண்டும் நான் வந்து இடையில நான் கிவ் அப் பண்ணல. ஸோ எதை கொண்டும் நான் வந்து இந்த நம்பர்ஸை மட்டும் வச்சு நான் யோசிச்சிருந்தேன் அப்படின்னா இந்த சேனலை ஊற்றி மூடிட்டு போயிருந்துருக்கலாம். பட் ஆனால் அது இல்லை, எனக்கு ஒவ்வொருத்தரும் ரொம்ப முக்கியமாக எனக்கு தெரிஞ்சிங்க. ஸோ அதுக்காக ஒரு சின்ன கமெண்ட் ஆகட்டும், ஒரு லைக் ஆகட்டும், ஸோ நீங்கள் எனக்கு பண்ணுறதுனால எனக்கு அது ஒரு உத்வேகம் கொடுத்து தான் இவ்வளோ தூரம் நான் வந்து வந்தது. ஒவ்வொரு கலர் வரையதான் ஒரு பிளேஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு பாரு. இது ஆரஞ்சா? இது என்ன ஃப்ரூட்? இது லெமன். இங்கே பேரு வண்டு. சொக்காமி. இது சக்குரா இல்லை. ஸ்ப்ரிங் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி போனோம் அப்படின்னா மரங்கள் இதெல்லாம் இப்படி குச்சியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம கொண்டு வந்து வீட்டில் நட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது அப்படியே பிடிச்சிக்கும், நல்லா வந்து வர ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப என்னடா வெறும் குச்சியாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து துளிர் விட்டு வந்துடும் நல்லாவே. அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இந்த ரப்பர் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்களா அது ஒன்று, அப்புறம் உள்ளேயே இந்த வாழை மரம் மாதிரி வர்றது ஒன்று. லாஸ்ட் டைம் ஒன்று எடுத்தேன், அதை வந்து எப்படியோ அது ஸ்பாயில் ஆகிடுச்சு. மறுபடியும் இப்போவும் ஒரு சின்னதாக ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ அதையெல்லாம் வந்து ரீபார்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு ஹஸ்பண்ட். நக்கட்டு ஹாப்பியான. யூஸ்வலி வெண்பாவுக்கு வந்து எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்து ஹேர் கட் பண்ணிவிடுவோம். சும்மா ட்ரிம் பண்ணுவோம். இந்த ஒரு விரல் அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிம்மிங் வந்து எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்து பண்ணி விட்டுருவோம். ஆனால் இந்த தடவை வந்து ஷார்ட் ஹேர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா. ஒரு விரல் நீளத்துக்கு எப்போவுமே வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை ட்ரிம் பண்ணுவோம். இந்த தடவை வந்து வெண்பாவுக்கு ரொம்ப விருப்பம் ஷார்ட் ஹேர் வேணும்னு சொல்லி, அப்புறம் அவளுடைய விருப்பத்துக்காகவே எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் கட் பண்ணியாச்சு. எனக்கு என்னென்னா இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருந்தா ஏதாவது கேன்சர் பேஷண்ட்க்கு வந்து
டொனேஷனாக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் இடுப்பு வரைக்கும் முடி வந்துருச்சு அவளுக்கு. நாங்கள் பார்லர்லேயுமே நாங்கள் கேட்டப்போ வந்து லென்த்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சில கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும், என்னை ஆக்ஷன் கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்லியிருந்தா சரின்ட்டு அவளை கூப்பிட்டுட்டு அப்படியே ஆக்ஷன் வந்தாச்சு. பொண்ணு பையன் 2 பேர்த்துக்குமே சரி லெகோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர இன்ட்ரெஸ்டட். எப்போ பார்த்தாலும் போய் லெகோன்னு வாங்கி நிறைய பில்ட் பண்ணி அவங்க 2 பேர்த்து ரூம்லேயுமே நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கான செலவும் ஜாஸ்தியாக தானே ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராஃப்ட் சின்ன கிராஃப்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷனில் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், இந்த மாதிரி கிட்ஸ் பண்ணுற மாதிரியான இதெல்லாம். ஸோ அதனால் அங்கேருந்தும் சிலதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். சாட்டர்டே சண்டேஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மற்ற கிளாஸஸ்க்கு போயிட்டு வந்துட்டு ஒரு டிவி மொபைல்னு எடுத்துகிட்டு உட்காராமல் ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இங்கேருந்து நம்ம ஆக்ஷன்லேருந்து வந்து நிறைய திங்ஸ் வாங்கலாம். ஸோ அவளுக்குன்னு போனது தான். அப்புறம் நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார்னர் ஷெல்ஃப் மாதிரி இருந்துச்சு, அதையும் எடுத்துகிட்டு அப்புறம் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு மைக் ஒன்று தேவைப்பட்டுச்சு, அதையும் வாங்கிட்டு வந்தேன். ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்களா பேக்லேருந்து எடுத்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிற, எதுக்கு இதெல்லாம், இது ஆல்ரெடி இருக்கே அப்படிங்கிற கேள்விகளோடவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. கேளுப்பா, நம்ம இந்த 2 இதை தூக்கிட்டு, இந்த 2 கண்ணாடி தூக்கிட்டு ஒரு பேட்டர்ன் மாதிரி உட்டில் வந்திருக்குதுப்பா, அது வாங்கி 2 மாட்டலாமா? இந்த 2 கண்ணாடி தூக்கிட்டு இதை கொண்டே நம்ம பெட்ரூமில் மாட்டிக்கலாம் மேலே. பேட்டர்ன் மாதிரிப்பா, சரியா? நம்ம மேலே ஆஃபீஸ் ரூமில் மாட்டியிருக்கிறோம்ல அதே சைஸுக்கு வுட்டில் பாரு, இந்த வுட்டில் அழகா பேட்டர்ன் மாதிரி அது வாங்கலாமா? அது கம்மி தான்ப்பா விலை. அது மாட்டினா நல்லாயிருக்கு. இப்போல்லாம் அந்த மாதிரி தப்பா மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஃபேஷன் போயிடுச்சு. தட் இஸ் ஃபார் மீ. ஆனால் என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் இப்படி ஒரு ஆள் இல்லை அப்படின்னா எங்கள் வீட்டில் கால் வைக்கிறக்கு இடம் இருக்காது. அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நிறச்சிடுவேன் நான். அப்புறம் நான் இந்த கார்னர் செல்ஃப் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். நான் வந்து நிறையா வெப்சைட்டில் பார்த்தேன், Amazon.inல், டெமூலெல்லாம் கூட பார்த்தேன். அதெல்லாமே கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. எனக்கு டெமூவில் ஆர்டர் போடுறதுக்கு கொஞ்சம் டவுட்டு. ஏன்னா நம்ம ஒரு சைஸுன்னு நினச்சி போடுவோம், ஆனால் வர்றது ஒரு சைஸாக வருமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், எங்காவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஆக்ஷனில் கிடச்சிது. ஸோ 4 யூரோஸ்குள்ளே தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா என்னுடைய கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூளை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மாதிரியான கார்னர் கிடையாது. ஏதாவது எடுக்கிறதுனா கூட நான் வந்து பார்த்திங்கன்னா எட்டி எடுக்கணும். அப்புறம் அங்கே வந்து ஒரு எம்டியாக இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல. வேறு திங்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தேன், மிக்சியோ இல்லை நான் வந்து இந்த அவனோ வந்து வச்சு பார்த்தேன், எனக்கு அது பிடிக்கல. ஓகே, ஒரு கார்னர் செல்ஃப் மாதிரி வச்சு மேல் செல்ஃபில் வந்து நம்ம ஒரு ஏதாவது பூச்செடி மாதிரி வச்சுக்கலாம், கீழே இருக்கிறதுல கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஓகே, கிடச்சிருச்சு. ஸோ சூப்பராக அதுவும் வந்து நல்லா போய் கார்னரில் போய் ஃபிட் ஆகிக்குச்சு. ரீசெண்டாக வந்து மேலே ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கிறேன், அப்புறம் கீழே வந்து ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். என்னோடய ஷார்ட்ஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, பார்க்குறக்கு எனக்கு வந்து எஸ்தட்டிக்காக இருக்குது. அப்புறமா இங்கே ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால இங்கே பக்கத்தில் ஒரு செர்ரி பிளாசம்ஸ் பார்க்க போகிற ஒரு ஸ்பாட் இருக்குது. சரி, அங்கே போகலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பி போயிட்டுருக்குறோம். போனது ஒரு காமெடியாக முடிஞ்சிருச்சு. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களை மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் சுபா ஃப்ரம் சுபாஸ் ஹோம் டைரி. டாடா.